உலக தமிழ் அறிவாளிகளே, வலைத்தமிழ் இணையத்தோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்ற உலகளாவிய தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது உளமார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். வலைத்தமிழ் இணையம் தொடர்ந்து நேற்று துவங்கி 8 நாட்களுக்கு கரோனா விழிப்புணர்வு மற்றும் நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்கும் வாழ்வியல் நெறிகள் பயிற்சிகள் என்கின்ற தலைப்பில் உலகளாவிய தமிழ் சொந்தங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலை செய்து கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் தொகுத்து காணொளி மூலமாக புலனம் மூலமாக யூடியூபில் அனைவருக்கும் கிடைக்க செய்திருக்கிறார்கள் வலைத்தமிழ் இணையத்தார்கள். நேற்றைய இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற வாய்ப்பு இல்லாமல் போனவர்கள் நேற்றைய நிகழ்ச்சியை காணொளியாக புலனத்தில் பார்த்துக் கொள்ளலாம். தொடர்ச்சியாக இவைகளை பார்க்கிற போது உங்களுக்கு தெளிவாக அதனுடைய தொடர்பு நான் சொல்ல வருகிற செய்தியை முழுமையாக புரிய வைக்கும். அதனால் நீங்கள் அங்கு சென்று பார்த்துக் கொள்ளலாம். அத்தோடன்றி தொடர்ந்து இருக்கிற இன்றைய நாளை சேர்த்து இன்னும் இருக்கிற 7 நாட்களில் பல்வேறு கோணத்தில் சித்தர்கள் எப்படி உடல் ஆரோக்கியத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்கும் நோய் எதிர்ப்பாற்றலை சரியாக பராமரிப்பதற்கும் வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதை பார்க்க இருக்கிறோம். அதில் பல்வேறு அங்கங்கள் இருக்கின்றன. மூலிகைகள், நம்முடைய அஞ்சரை பெட்டியிலே இருக்கிற பல்வேறு சமையலுக்கு பயன்படுத்தப்படுகிற உணவுப் பொருள்கள், உணவுக்கு மனமும் ருசியும் ஊட்டுகிற, அதற்காக கையாளப்பட்டாலும் அதே நேரத்தில் அவைகள் சிறந்த மருந்தாகவும் இருக்கிற அந்த உணவுப் பொருட்கள், வீட்டிலிருந்து அவைகளை எடுத்து நாம் எவ்வாறு நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டிக் கொள்ள பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கின்ற செய்தியை பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு நாளில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பார்த்துவிட்டு தொடர்ந்து அடுத்த நாட்களில் பல்வேறு கோணங்களில் சித்தர்களின் வாழ்வியலை பார்க்க இருக்கிறோம். நான் சித்தர்கள் என்று சொல்லுகிற சொல் தமிழ் கூறும் நல்லுலகத்தை குறிக்கிற ஒட்டுமொத்தமான சொல். தமிழ் கூறும் நல்லுலகம் பல்வேறு வகையில் மானுடம் ஆரோக்கியமாக வாழ்வதற்குரிய வழிவகைகளை வகுத்து தந்திருக்கிறது. அதற்குரிய தேக பயிற்சிகள், யோக பயிற்சிகள், அதற்குரிய மூச்சு பயிற்சிகள், உயிர் வழி ஓங்கு சுவாச பயிற்சிகள், அதற்குரிய மூலிகை மருந்துகள் என்று பல்வேறு செய்திகளை இந்த தலைப்பின் கீழ் நாம் தொகுத்து பார்க்க இருக்கிறோம். ஆகையினால் என்னுடைய அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வலைத்தமிழ் புலனத்தின் மூலமாக நான் வெளியிடுகிற வேண்டுகோள் என்னவென்றால், இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்காகத்தான் இது வழங்கப்படுகிறது. 50 ஆண்டுகளாக நான் பயின்று பழகி அனுபவித்து சுவைத்துக் கொண்டிருக்கிற என்னுடைய அனுபவங்களை, சித்தர்கள் தந்திருக்கிற வழிகாட்டுதல்களை உங்களுக்கு ஒவ்வொன்றாக அளிக்க இருக்கிறேன். நிச்சயமாக எனக்கு தந்திருக்கிற ஆரோக்கியத்தை உங்களுக்கு அது தர வேண்டும். நான் பெற்ற இன்பம் பெருக வையகம், நான் பெற்ற இன்பம் பெருக வையகம், வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின், ஊன் பற்றி நின்ற உணர்வு உரு மந்திரம், ஊன் பற்றி நின்ற உணர்வுரு மந்திரம், தா
என்பது திருமந்திரம். இந்த தமிழ் சொந்தத்தினுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், நான் பெற்ற இன்பத்தை வையகம் பெற வேண்டும் என்று, நான் அனுபவிப்பதை உலகுக்கு தர வேண்டும் என்ற உந்துதல் உடைய ஒரு சமூகம். மறக்காது கரவாது யான் கற்றதை உங்களுக்கு அளிக்கிறேன், நான் அனுபவித்து வருவதை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையினால் இது ஏதோ புத்தகத்தில் படித்துவிட்டு வந்து சொல்கிற செய்தி அல்ல. I am not just a preacher, but I am a practitioner. அகவை 70 இன்னும் 45-50 வயதுக்குரிய இளமையோடும் ஆரோக்கியத்தோடும், the senescence and senility என்று சொல்லப்படுகிற முதுமையின் தோற்றமும் தளர்ச்சியும் இன்னும் நெருங்க முடியாமல் அதை எட்ட நிறுத்துகிற அளவுக்கு அந்த பயிற்சிகள், வாழ்வியல் முறைகள் நான் பின்பற்றிக் கொண்டிருக்கிறேன். ஐ எம் a மாடல். இதை நான் கர்வத்தோடு சொல்லவில்லை, களிப்போடு சொல்லுகிறேன். தமிழ் கூறும் நல்வுலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. என் அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே, நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இன்றைக்கு நான் சொல்ல இருப்பது, நம்முடைய இல்லத்திலே இருக்கிற 3 பொருள்கள் எல்லா வீட்டிலும் இருக்கும். அவைகளை சேர்த்து நேற்று காட்டிய மூலிகைகளோடு எப்படி அதை கஷாயமாக்கி, கஷாயம் என்பதற்கு இணையான தமிழ் சொல் தீநீர் என்று இருக்கிறது. தீயிலே காய்ச்சி எடுக்கிற நீர் தீநீர். தீநீர் என்றால் கஷாயம் அல்லது கியாடம் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, அந்த டிகாக்ஷன் என்கின்ற கஷாயத்திற்கு இணையான சொல் தீநீர். இன்றைக்கு உங்களுக்கு 3 பொருள்களை நான் காட்ட இருக்கிறேன். ஒன்று சுக்கு. பெரும்பாலான இல்லத்தில் இந்த சுக்கு இருக்கும். சுக்கு என்பது என்னவென்றால் உலர்ந்த இஞ்சி, the dry ginger என்று சொல்வார்கள். இந்த உலர்ந்த இஞ்சி ஜிஞ்சிபர் அபிஷியல் என்று ஆங்கில பெயரில் அழைக்கப்படுகிற ஒரு உணவுப் பொருள். இந்த சுக்குக்கு மிஞ்சிய மருந்தில்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய கடவுள் இல்லை என்று ஒரு பழமொழி தமிழில் உண்டு. அப்படி என்றால் சுக்கு அவ்வளவு ஒரு சிறந்த உணவு மருந்து. நாம் நம்முடைய இல்லத்தில் மிளகாய்த்தூள் அரைக்கிற போது அதனோடு சேர்த்து இந்த சுக்கையும் கொஞ்சம் சேர்த்து அரைப்பார்கள். அந்த மிளகாய்த்தூள் அரைக்கிற பக்குவத்தில் அவர்கள் சுக்கை சேர்த்து அரைப்பதனுடைய காரணம், நாம் உண்ணுகிற உணவு எளிதில் செரிமானமாக வேண்டும். இது செரிமான சக்தியை கூட்டுகிற வல்லமை பெற்ற ஒரு மூலிகை. ஆகையால் சுக்கை சேர்த்து அரைப்பார்கள். இந்த சுக்கை பற்றி தேரையர் அவர்கள் சொல்கிற போது ஒரு அருமையான பாடலை இதற்காக தந்திருக்கிறார்கள். சூலை மந்தம் நெஞ்செறிவு, சூலை மந்தம் நெஞ்செறிவு, தோஷம் ஏப்பம் அழலை, மூலம் இழைப்பிருமல், மூலம் இறைப்பு இருமல் முக்குறி, பாலகப தோஷம் அதிசாரம் தொடர்பாதம் புன்மம், நீர் தோடம் ஆமம் இவை போக்கும் சுக்கு. சுக்கை பற்றி தேரைய சொல்லுகிற போது இத்தனை மருத்துவ பண்புகளை இதற்கு சொல்லுவார். இதில் என்ன முக்கியமான பண்பு நமக்கு தேவைப்படுவது, சூலை மந்தம், வயிற்றில் புண்ணினால் வருகிற எரிச்சல். இந்த நேரத்தில் கொரோனாவை பற்றி அறிகிற போது இதனுடைய மருத்துவ பண்பை தெரிந்து கொண்டால் நாம் இதை அன்றாடம் உண்ண வேண்டும் என்ற உந்துதல் நமக்குள்ளே வரும். எத்தனை நாள் எடுத்துக்கொண்டாலும் எந்த கேடு வராது. ஏனென்றால் இது உணவு. இதை கேட்பார்கள், இது எவ்வளவு நாள் சாப்பிடலையா, இது ஒரு வாரம் சாப்பிட்டா போருமா, 10 நாள் சாப்பிட்டா போருமா? ஏன்னா நம்ம மனசுக்குள்ளே மருந்து உண்கிற மனோபாவம் பதிந்து போய்விட்டது. அதனால மருந்தை சாப்பிடுறதே பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்ல, இது உணவாக எடுத்துக்கொள்வது. சூலை மந்தம் நெஞ்சி எரிவு தோஷம். சூலை என்பது வயிற்றில் வருகிற வலி. அது சூலத்தால் குத்தியதை போல வயிற்றில் புண்ணு இருக்கிற போது ஏற்படுகிற வலியை சூலை என்று சொல்லுவோம். மந்தம், அதனால் செரிமான சக்தி குறைந்து போது. சூலை மந்தம். நெஞ்சு எரிவு ஹைப்பர் அசிடிட்டி, அதிக அமிலத்தன்மையினால் நெஞ்செரித்தல். சூலை மந்தம் நெஞ்சு எரிவு. வாத கப தோஷம், எந்தெந்த கபத்தினாலே வருகிற தோஷங்கள். மூலம் இறைப்பு, மூச்சு வாங்குதல். இருமல், கொரோனாவுடைய அடையாளத்தில் என்ன சொல்லுகிறோம்? இருமல் என்று சொல்லுகிறோம். நீர் தோஷம் என்று சொல்லுகிறோம். மூக்கில் நீர் வருகிறது என்று சொல்லுகிறோம். மூக்கு நீர். வலகப தோஷம்
முகுனி வாதம் தொடர்வாதம், தொடர்ந்து கணுக்களிலே வருகிற வரிகள். இப்படி பல நோய்களுக்கு ஒற்றை மருந்தாக இருக்கிற ஆற்றல் இந்த சுக்குக்கு உண்டு. ஆகையினாலே இந்த சுக்கை எப்படி சேர்ப்பது, இந்த சுக்கு எந்த பாகத்தில் சிறந்த மருந்தாக கையாளப்படுகிறது என்பதை பற்றி சொல்லுகிறேன். முதலில் சுக்கை பற்றி சொல்லியிருக்கிறேன். சுக்கு. இரண்டாவது மிளகு. மிளகை தெரியாதவர்கள் இல்லை. இந்த மிளகுக்கு மாற்றாக வந்த காய் தான் மிளகுக்காய், மிளகாய் என்று காரத்தை தருவதற்கு இருக்கிற சில்லி. ஆனால் உண்மையிலேயே நமக்கு காரத்தை தந்த ஒரு உணவுப் பொருள் எது என்றால் அது மிளகுதான். இதற்கு கருமிளகு என்று பெயர். இதை குறுமிளகு என்று சொல்வார்கள். இந்த கருமிளகு மிகச்சிறந்த நோய் எதிர்ப்பாற்றலை தரும் ஒரு சிறந்த கற்ப மருந்து. சித்த மருத்துவத்திலே கற்பம், காய கற்பம் என்று ஒரு சொல் உண்டு. காயம் என்றால் உடல், கற்பம் என்றால் அழியா பொருள். இந்த உடலை அழியாது காக்கிற ஆற்றலை தருகிற மூலிகைகள் என்று சிலவற்றை சொல்லி இருக்கிறார்கள். அப்படி ஒரு காய கற்ப மூலிகையாக இந்த மிளகு பேசப்படுகிறது. இந்த மிளகை பற்றி சொல்லுகிற போது தேரையர் அவர்கள் சொல்லுவார்கள், சீதசுரம் பாண்டு சீதசுரம் பாண்டு செவியா மந்தம் பொறுமல் மூலம் இறை பெருமல் சூலம். இது என்னென்ன நோய்களுக்கு இது மிகச்சிறந்த மருந்து. தேரையர்கள் சொல்வதை பார்த்தால் நமக்கு வியப்பாக இருக்கும். இந்த மாந்தம், சுவாசத்தில் வருகிற கோளாறுகள், இறைப்பு, மூச்சு வாங்குதல், இப்படி பல நோய்களுக்கு மிகச்சிறந்த மருந்தாக தேரையர்கள் மிளகு சொல்வார்கள். இந்த மிளகு இருக்கிறதே 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டில் கூட சாப்பிடலாம் என்று ஒரு பழமொழி உண்டு. எல்லோரும் சொல்வார்கள். ஏனென்றால் இது ஒரு டீடாக்சிஃபையிங் கேரக்டர். உடலில் இருக்கிற நச்சுக்களை அகற்றுகிற ஆற்றல் இந்த மூலிகைக்கு உண்டு. சீதசுரம் பாண்டு செரியா மந்தம் பொறுமல் வாதம் இறைப்பு இருமல் தொடர்வாதம் அதிசாரம். இது என்னென்ன வேலத்தையும் ஓட்டுகிறது பாருங்க. தொடர்ந்து வருகிற வாதங்களை அகற்றுகிற ஆற்றல் உள்ளது. சுவாசம் காசம் இவை நாசம் கரு மிளகினால். சுவாசம் காசம் இவை நாசம் கருமிளகினால் என்று சொல்லுவார். சுவாச பிடிகளை எல்லாம் நாசம் செய்கிற ஆற்றல் இந்த கருமிளகுக்கு உண்டு. ஆகையினாலே இந்த கருமிளகை எப்படி சேர்ப்பது என்பதை பார்க்க இருக்கிறோம். அடுத்து இன்னொரு மூலிகை பெரும்பாலான இல்லங்களில் இது இருக்கும். ஆனால் எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும் இது சொன்னால் தெரியும் கொடுப்பார்கள். இதை திப்பிலி, அரிசி திப்பிலி என்று சொல்லப்படுகிற மூலிகை. இது யானை திப்பிலி என்று இன்னொன்று உண்டு. இப்பொழுது நாம் எடுத்துக் கொண்டிருக்கிற பொருள் இந்த அரிசி திப்பிலி என்கின்ற திப்பிலி தான். இந்த திப்பிலிக்கு ஆங்கில பெயர் பைப்பர் லாங்கம். இந்த மிளகுக்கு தாவர பெயர் பைப்பர் நைகிரம். ஆகையினால அதையும் தெரிந்து கொண்டால் நீங்கள் உங்களுடைய தேடுதலில் கூகுளிலே போய் மிக எளிவாக இவைகள் எல்லாம் என்னவென்று பார்த்துக் கொள்வீர்கள். உங்கள் ஐயத்தை அங்கும் நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். அப்போ இந்த 3 மூலப்பொருள்கள் சித்தர்கள் உடைய வாழ்வியலில் மிகச்சிறந்த நோய் எதிர்ப்பாற்றல், தடுப்பாற்றல் தருகிற பொருளாக கருதப்படுவதனால்தான் இதற்கு திரிகடுகு என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். திரிகடுகம் என்று சொல்லுவார்கள். 3 திரி என்பது 3 என்ற பொருளில் இதிலே 3 பொருள்கள் இருக்கின்றன. திரிகடுகத்தில் ஒன்று சுக்கு, இன்னொன்று மிளகு, சுக்கு மிளகு, அடுத்து திப்பிலி. இப்போ இந்த 3ஐயும் எப்படி சேர்ப்பது, எவ்வளவு சேர்ப்பது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நோய் எதிர்ப்பாற்றலை தருகிற மிக சிறந்த மூலிகைகளில் முதன்மை நிலையிலே நிற்பது எது என்றால் திரிகடுகம். காய்ச்சலை அவ்வளவு எளிதில் குறைக்கிற ஆற்றல் உடையது. இந்த திரிகடுகத்தில் இருக்கிற சுக்கை என்ன செய்ய வேண்டும்? சுக்கை பொறுத்தவரையில்
சுக்குக்கு புற நஞ்சு, கடுக்காய்க்கு அகநஞ்சு என்று ஒரு பழமொழி உண்டு. சுக்கு இந்த தோல் அகற்றப்பட வேண்டும், தோலை சீவி விட வேண்டும். பாருங்க, இப்படி சீவினால் இந்த தோல் வந்துவிடும். இப்படி தோலை அகற்றிவிட்டு தான் சுக்கை நாம் மருந்துக்கோ உணவுக்கோ சேர்க்க வேண்டும். பாருங்க, இப்படி சுக்குக்கு சுத்தி இப்படி சுத்தம் செய்துவிட்டு இந்த சுக்கின் மீது லேசாக நெய்யை தடவி ஒரு வானலில் இதை கொஞ்சம் லேசாக மஞ்சள் நிறமாகிற பக்குவத்தில் வறுத்துக் கொள்ள வேண்டும். தீகிற அளவுக்கு அதிக தீ வைத்து இதை சாரி தீய வைத்து விடக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? தோலை சீவி விட வேண்டும், லேசாக நெய்யை பூச வேண்டும், நெய்யில் ஊற வைத்து விடக்கூடாது. கையில் தடவிக்கொண்டு லேசாக பூசிவிட்டு இதை வானலில் இட்டு தீ மூட்டி வறுத்து இதமாக வறுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். பொன்னிறமாக வறுத்தல் என்பார். அதே போல மிளகில் லேசாக பசு நெய் தடவி கையில் தடவி கொண்டு அதை பூசிவிட்டு அதையும் வறுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். திப்பிலியையும் நெய் தடவாமல் லேசாக வறுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த மூன்று பொருள்களும் எப்படி சுத்தி செய்யப்பட வேண்டும் என்றால், நான் சொன்னதை போல சுக்கை தோல் நீக்கி நெய் தடவி நெய் பூசி, நெய்யில் முக்கி அல்ல, நெய்யில் போட்டல்ல, தயவு செய்து நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி செய்ய முடியாது. நெய் பூசி, மிளகிலும் லேசாக நெய் பூசி, திப்பிலியில் நெய் பூசா. இந்த அரிசி திப்பிலி இருக்கிறது, திப்பிலியின் தண்டுலந்தார், திப்பிலியின் தண்டுலந்தார் தீராத ஐயம் மற்றும் உப்புசத்தை ஓட்டுங்கா. தீராத ஐயம், தீராத ஐயம் என்றால் நீங்காது நீடித்திருக்கிற சளி. திப்பிலியின் தண்டுலந்தான் தீராத ஐயம் மற்றும் உப்புசத்தை வேகத்தை ஓட்டுங்கான். தப்பாமல் வாத சுரம் போக்கும், ஆககபரோகம் போக்கும், தாதுவை நன்றாய் வளர்க்கும் தார். இது ஒரு தாது விருத்தி மூலிகை. தாது விருத்தி என்றால் ஆண்மையை மேம்பட செய்கிற ஆற்றல் படைத்த ஒரு மூலிகை. அந்த சக்தியோடு இது கப நோய்களை எல்லாம் அகற்றுகிற தன்மை உடையது. அதனால சும்மா திரிகிறது என்று ஒன்றை சொல்லிவிடவில்லை. கபம் தான் நம்மை வீழ்த்துகிற தோஷம். அந்த கபத்தை உடலில் சேராமல் தடுப்பதுதான் சித்த மருத்துவத்தினுடைய ஒரு அடிப்படை குறிக்கோளாக இயங்கிக் கொண்டிருப்பதை நாம் பார்ப்போம். ஆசன நோய், தொண்டை நோய், ஆசன நோய், தொண்டை நோய், ஆவரண பித்தம் முதல் நாசி விழி காதிவை நோய், தொடர்பும் நோய், விசிடு வியாங்காலனம் சிதையும் அம்பாய் பாயும் விந்து, அம்பாய் பாயும் விந்து, பொங்கலாம் சீர் நங்கையர் கோட்பால். இல்லற இன்பத்தை துய்ப்பதற்குரிய ஆற்றலை இங்கு உள்ளடக்கி இருக்கிறது என்கின்ற பொருளில் ஆசன நோய், மனவாயில் வருகிற பிணிகள், தொண்டை நோய், தொண்டையில் வருகிற பிணிகள், குரல் கம்மல், இந்த பேசுகிற போது தொண்டை கம்மி போவது, பாடகர்களுக்கெல்லாம் இந்த தொண்டை கம்மி போதல் இந்த வோக்கல் நாடியூர்ஸ் சொல்லுவாங்க. அந்த குரல் நாடு இருக்கிறதே, அந்த வோக்கல் கார்ட்ஸ், இந்த குரல் நாடில் ஏற்படுகிற வீக்கங்களினாலே வருகிற குரல் கம்மி போது, தொண்டை கம்மி போச்சு, தொண்டை கட்டிக்குச்சு என்றெல்லாம் சாதாரண வழக்கில் சொல்லுவார். அதற்கெல்லாம் சிறந்த மருந்து தொண்டையை ஆரோக்கியப்படுத்தும். ஆசன நோய், தொண்டை நோய், நாசி விழி காதிவை நோய், தொடர் புண்ணோய், நீடித்த புண்ணாக ஆறாமல் இருக்கிற நோய். இவைகள் அனைத்தையும் ஓட்டுகிற ஆற்றல் இந்த திப்பிலிக்கு உண்டு என்று என்ன மெட்டீரியா மெடிக்கா. என்ன ஒரு மருத்துவ நூல், ஒரு மனிதன் தேரையர் என்கின்ற ஒரு சித்தன் 1429 மூலிகைகளை ஆராய்ந்து
அந்த மூலிகையுடைய வேருக்கு என்ன பண்பு, பூவுக்கு என்ன பண்பு, காய்க்கு என்ன பண்பு, தழைக்கு என்ன பண்பு, தண்டுக்கு என்ன பண்பு, வித்துக்கு என்ன பண்பு, பருப்புக்கு என்ன பண்பு என்று பகுத்து பகுத்து கண்டறிந்து சொல்லி போறது இன்றைக்கு வரையில் சரி என்றுதான் அறிவியல் ஆய்வுகள் ஒப்புக்கொள்கின்றன தவிர அதை தவறென்று புறம் தள்ளவில்லை. அப்படி என்றால் என்ன பொருள்? அவர்களுக்கு என்று இதை ஆய்கிற ஒரு அறிவியல் முறை இருந்திருக்கிறது, ஒரு ஞானம் இருந்திருக்கிறது. அதனால் இந்த மூலிகைகளுடைய ஒவ்வொன்றினுடைய ஆற்றலையும் கண்டிருக்கிறார்கள். எதற்கு எந்த மூலிகை பலன் தரும் என்பதை தெரிந்திருக்கிறார்கள். 1000 லட்சம் தாவரங்கள் இருக்கிற போது ஏன் வல்லாரையை நிறைவாற்றலுக்கு என்று, ஏன் கரிசலாங்கண்ணியை ஈரலுக்கு என்று, ஏன் பிரண்டையை ஏன் எலும்புக்கு என்று, வஜ்ரவல்லி என்று, இப்படி ஒவ்வொரு மூலிகையையும் ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு உறுப்புக்கும் என்று ஏன் தேர்ந்தார்கள் என்று பார்த்தால் அவர்கள் வெறும் அனுபவத்தால் மட்டும் தேர்ந்ததாக தோன்றவில்லை. அவர்களுக்கு என்று ஒரு அறிவியல் முறை இருந்திருக்கிறது, அவர்களுக்கு என்று இதை அறிந்து கொள்கிற ஒரு ஞான வழி தெரிந்திருக்கிறது. அதனால் அறிந்தார்கள் என்று நான் நம்புகிறேன். இப்போ இந்த 3 பொருள்கள் இதை எப்படி சுத்தி செய்வது என்பதை சொல்லிவிட்டேன். எவ்வளவு அளவு சேர்ப்பது அது முக்கியம். இந்த 3 திரிகளை பொறுத்தவரையில் இவை 3ஐயும் சமமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். 50 கிராம் சுக்கு என்றால் 50 கிராம் மிளகு, 50 கிராம் அரிசி திப்பி, இவைகளை சமமாக எடுத்து நன்றாக அரைத்து சலித்து எடுத்துக்கொண்ட அந்த பொடி இருக்கிறதே, அதற்கு தமிழ் மருத்துவத்தில் சூரணம் என்று பெயர். அந்த சூரணத்தையே துணியில் சலித்து சன்னமாக எடுத்துக்கொண்டால் அது வஸ்திரத்தில் சலித்து எடுக்கப்பட்டது, வஸ்திர காயம் என்று பெயர். அதை 1-2ஆக இடித்து அப்படியே எடுத்துக்கொண்டால் பொடி என்று பெயர். இப்போ நிலவேம்பு குடிநீர், கபசுர குடிநீர் என்று கொடுக்கிறார்கள், அவைகள் எல்லாம் பொடிகள். நான் சொல்லுவது திரிகடுகு சூரணம், அது சல்லடையில் சலித்து எடுத்துக்கொண்ட தூள், அதுதான் திரிகடுகு சூரணம். இந்த திரிகடுகு சூரணம் செய்கிற முறையை சொல்லிவிட்டேன். எவ்வளவு எடுத்துக்கொள்ள வேண்டும்? அதை ஒரு சிட்டிகை என்று சொல்வார். அது ஒரு 2 விரல் சேர்த்து எடுப்பது. வெறுக்கடி என்று சொல்வார், 3 விரல் சேர்த்து எடுப்பது. இப்போ இந்த சூரணத்தை 3 விரலில் சேர்த்து எடுத்தால் எவ்வளவு வருமோ அவ்வளவு எடுத்து, ஒரு நம்முடைய அளவிலே சொல்ல போனால் இந்த தேக்கரண்டியிலே ஏறத்தாழ ஒரு 1/4 தேக்கரண்டி அளவுக்கு எடுத்தால் போதும். அதற்கு மேல் இது அதிக காரம் உடையது, விக்கல் வரும். அதனால ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு அல்லது 3 விரலால் எடுக்கப்பட்டால் எவ்வளவு வருகிறது அவ்வளவு எடுத்துக்கொண்டால் போதும் ஒரு நபருக்கு. இதை 4 பங்காக குறைக்கிற அளவுக்கு நீர் எடுத்துக்கொண்டு அதை காய்ச்ச வேண்டும். அப்போ என்ன செய்ய வேண்டும்? இதிலே ஒரு 3 விரலால் எடுத்த அளவுக்கு அல்லது 1/4 தேக்கரண்டி அளவுக்கு எடுத்து 2 கோப்பை தண்ணீரில் போட்டு இதில் இருக்கிற காரத்தை மாற்றுவதற்காக, கசப்பு இல்லை காரம் இருக்கிறது, கார்ப்பு, அதை மாற்றுவதற்காக அதனோடு கொஞ்சம் கருப்பட்டி என்றால் பனை வெல்லம் அல்லது பாம் ஜாகரி, இந்த பாம் ஜாகரியை சேர்த்து இதை காய்ச்சி அதை 4-1ஆக சூண்ட வைத்து 1/2 டம்ளர் அளவுக்கு எடுத்து வடிகட்டி அதை அன்றாடம் குடித்து வருவதனால் நம் உடலில் கபம் சார்ந்த நோய்களுக்குரிய நோய் எதிர்ப்பு இயற்கையாகவே உருவாகும். இது we can use it daily. இதுல ஒரு கெடுதி வராது. இப்ப இந்த தருணத்தில் தொண்டையில் வருகிற கபக்கட்டையும் நாசியில் வருகிற கோழை தடையையும் அகற்றுவதற்கு என்ன செய்யலாம் என்றால், இதனோடு இப்போ சொன்ன நிலவேம்பு குடிநீர் என்று சொல்லுகிறோம். நிலவேம்பு குடிநீர் எல்லோருக்கும் கிடைக்குமா? இன்றைக்கு இருக்கிற எல்லா பயண வழிகளும் தடை செய்யப்பட்டிருக்கிற நிலையில் இருந்தாலும் கூட அதை நீங்கள் பெற முடியாத சூழலில் அயல் நாடுகளில் இருப்பவர்கள் இருக்கிறீர்கள். இந்தியாவில் பல பகுதியில் இருப்பவர்களுக்கும் இன்றைக்கு லாக்அவுட் காரணமாக பலருக்கு கிடைக்க வாய்ப்பில்லை. உங்கள் ஊரிலேயே இதை எப்படி பயன்படுத்தலாம், அவரவர்கள் எப்படி இதை பயன்படுத்தி ஆரோக்கியமாக இருக்கலாம், அதற்காக உங்கள் ஊரிலே இருக்கிற தோட்டத்திலே கிடைக்கிற, நேற்று உங்களுக்கு காண்பித்தேனே இந்த நிலவேம்பு, இந்த நிலவேம்பை நீங்கள் பச்சை தழையாக
ஒரு 6 to 9 அல்லது 10 தழை அளவுக்கு பறித்து கொடுங்கள். இப்படி பறித்து எடுத்து இந்த தழை சீதசுரம் நீரேற்றம் சீதசுரம் நீர் ஏற்றம் மாற்றும் சீதசுரம் நீர் ஏற்றம் மாற்றும் தொடர் சுரம் தொடர்ந்து வருகிற காட்சி சீதசுரம் நீரேற்றம் மாற்றும் சுரம் தொடர் சுரம் தொடர்ந்து நம்மை விடாமல் பிடித்திருக்கிற காய்ச்சல் இருக்கிற போது இந்த காய்ச்சலுக்கு அவ்வளவு சிறந்த மருந்து இன்னைக்கு அறிவியல் சொல்லி இருக்கிறது. சரி, ஆன்டி பைரட்டிக், இது காய்ச்சலை குறைக்கிற தன்மை இருக்கிறது. சீனாவிலே இதை பெருமளவிலே இன்றைக்கு கொரோனாவுக்கு கையாளலாம் என்று அவர்கள் இந்த நேரத்தில் இதனை சொல்ல வேண்டும். சீன தேசத்தில் நேற்றைய தினம் குறிப்பிட்டேனே, 1000 அவர்கள் நாட்டு மருந்தை ஆராய்ந்திருக்கிறார்கள், 3000 வேதியியல் மருந்துகளை ஆராய்ந்திருக்கிறார்கள் என்று நேற்று குறிப்பிட்டேன். நாம் செய்ய வேண்டியதும் நம்முடைய புராதன மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மூலிகைகளை நாமும் ஆய்வு செய்ய வேண்டும். இது ஒரு வேண்டுகோளாக சொல்லுகிறேன். இந்நேரம் உண்மையிலேயே மாநில அரசுகளும் மத்திய அரசும் பல கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கி இருக்க வேண்டும், இதில் ஆய்வு செய்வதற்காக. இவைகளெல்லாம் ஏனோ தானோ என்று சொல்லப்பட்டவைகள் அல்ல. இவைகளெல்லாம் சரியான கருத்துக்களை உள்ளடக்கிய முறைகள். இதிலே ஆய்வு செய்து இந்த மருந்துகளை நாம் சரியாக உலகுக்கு கொண்டு போனால் இந்திய பொருளாதாரத்தை பெருமளவிலே உயர்த்த முடியும். இந்தியாவை ஆரோக்கியத்திற்கு முன்னோடி நாடாக உலகுக்கு கொண்டு போக முடியும். புலம்பெயர்ந்து உலகெங்கும் வாழ்கிற தமிழ் சொந்தங்கள், வாய்ப்பு இருக்கிறவர்கள், ஆய்வுத்துறையிலே இருப்பவர்கள், இவைகளை எல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். அப்படி உட்படுத்தி இதிலே இருக்கிற உயர்ந்த பண்புகள் உலகுக்கு கொண்டு வர பெற்றால்தான் இந்த தமிழ் மருத்துவம் உலக அரங்கில் தலை நிமிர்ந்து நிற்க முடியும். ஆய்வு கண்டுபிடிப்புகள் இதற்கு துணை சேர்க்க வேண்டும். இவைகள் எல்லாம் முடிக்கப்பட்டவைகள். They have their own methodology. The Ayurveda and Siddha are complete by themselves என்று அன்றைக்கு முதல்வராக இருந்த, அன்றைக்கு பாரத பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா திறப்பு விழாவில் பேசியதை நான் நினைவு கூறுகிறேன். சித்தா and Ayurveda are the two systems of medicine complete by themselves in India, but they have to be revalidated by modern medical scientific analysis and experimental evidences என்று அவர்கள் சொன்னதை நினைவூட்டுகிறேன். அந்த பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஆகையினால் சீதசுரம் நீரேற்றம் மாற்றும், தொடர்ந்து இருக்கிற சுரத்தை போக்கும், கப நோய்களை எல்லாம் அகற்றும். எது? அந்த நிலவேம்பு என்கின்ற மூலிகை. ஆகையினாலே நிலவேம்பை ஒரு 6 அல்லது 9 அல்லது 10 இலைகள் பறித்து அந்த இலையோடு இந்த திரிகடி அளவு, பெருகடி என்று சொன்னேன், இந்த 3 விரலால் எடுக்கிற அளவுக்கு எடுத்த இந்த திரிகடி சூரணத்தை சேர்த்து காய்ச்சி குடித்தால் எவ்வளவு காய்ச்சல் இருந்தாலும் உடனே குறைவதை நீங்கள் அறிய முடியும். இந்த காய்ச்சலை 3 வேளைக்கு 3 நாள் எடுத்துக்கொண்டால் காய்ச்சல் ஓடி போகும். காய்ச்சலுக்கு ஒரு நல்ல மருந்து. அது எதனால் வருகிற காய்ச்சலாக இருந்தாலும் அதை சரி செய்கிற ஆற்றல் இதற்கு உண்டு. அதே போல நான் ஒரு மூலிகையை நேற்றைக்கு காட்டினேன், பலருக்கு மிக வியப்பாக இருந்திருக்கும். அமிர்தவல்லி, ஆகாயவல்லி, சஞ்சீவி மூலிகை என்றெல்லாம் போற்ற பெற்ற, வேறு அகற்றப்பட்டு விட்டாலும், பூமியிலிருந்து துண்டிக்கப்பட்டு விட்டாலும், ஒவ்வொரு கிளையிலிருந்தும் இப்படி விழுதை போல உருவாக்கி அந்த விழுதால் காற்றிலிருந்தே தான் வளர்வதற்கு வேண்டிய அத்தனை மூலப்பொருள்களையும் பெற்று, அதனால் அத்தனை மூலப்பொருள்களையும் சேர்த்து, இது நான் சொன்னேன் நேற்று, 1 வாரத்துக்கு மேல் ஆகிறது. இதை நான் கொண்டு வந்து இன்றைக்கு இந்த தடை வாடவில்லை. ஆகையினால் தான் இதற்கு சிரஞ்சீவி மூலிகை அல்லது சஞ்சீவி மூலிகை என்று பெயர் வந்தது. இதில் இருக்கிற இதை பாருங்க, அப்படியே தொங்கிட்டு இருக்கும் மரத்தில் இருந்து. எழுகின்ற புரவியை பேராது கட்டி பெரிதுண்ட வல்லிரேல் ஈராறு கால் கொண்டு
எழுகின்ற புரவியை பேராது கட்டி பெரிது உண்ண வல்லிரேல் நீர் 1000 காலம் நிலம் 1000 காலம் பேராது காயம் பிரான் நந்தியானையே. நம்பாமல் இருக்கிற மக்களே, நான் என் இறைவன் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன், என் நந்திதேவன் மீது சிவன் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன், ஈராறு கால் கொண்டு எழுகின்ற புரவியை, இந்த இடகலை பின்கலை என்கின்ற 2 நாள் துவாரங்களில் ஓடுகிற காற்றை பேராது நீளாமல் கட்டி உள்ளே நிறுத்துகிற ரகசியத்தை நீ கண்டுபிடித்துக் கொண்டால், நிலத்திலே 1000 ஆண்டு நீரிலே 1000 ஆண்டு போட்டாலும் கூட சிதையாமல் இந்த சரீரம் நிலைக்கும் என்று சொன்னாலே அந்த ரகசியத்தை பிடித்து வைத்திருக்கிறது இந்த மூலிகை. காற்றை பிடிக்கும் கணக்கை இது கண்டுகொண்டது போலும், காற்றையே இது சுவாசித்து காற்றையே இது உணவாக உண்டு அழியாமல் இருக்கிறது என்றால், நிலவில்லாமல் வாழ்கிற ஒரு மூலிகை இருக்கிறது என்றால் அது இந்த டைனோஸ்போரா கார்டிஃபோலியா என்று அழைக்கப்படுகிற சீந்தில் தான். இந்த சீந்தில் இலைக்கும் தண்டுக்கும் நோய் எதிர்ப்பாற்றலை தருகிற சக்தி உண்டு. இன்றைக்கு அறிவியல் ஆய்வில் இதை இம்யூனோ மாடுலேட்டரி என்று நிரூபித்திருக்கிறார், ஆன்டி பைரட்டிக் என்று நிரூபித்திருக்கிறார். காய்ச்சலை போக்குகிற ஆற்றல் பெற்ற இந்த மூலிகையினுடைய இலை தண்டை நசுக்கி அதை இந்த திரிகடுகோடு சேர்த்து காய்ச்சி குடித்தால் சளியும் காய்ச்சலும் ஓடி போகும், நம்மை விட்டு அகன்று. அப்படி காய்ச்சலுக்கும் சளிக்கும் உரிய நம் இல்லத்திலிருந்தே நாம் பயன்படுத்திக் கொண்டு நோய் எதிர்ப்பாற்றலை மேம்படுத்திக் கொள்வதற்குரிய மூலிகையாக இவர்களை பார்த்தோம். இப்போ சைனாவிலே ஆய்வு செய்து சொன்னதை நான் சொன்னேன், நிறைய ஆய்வுகள் வந்திருப்பதை நான் குறிப்பிட்டேன். இந்த ஆண்ட்ரோகிராபிஸ் பானிகுலேட்டாவிலே ஆண்ட்ரோகிராஃபலாய்ட் என்கின்ற மூலிகையும் என்கின்ற மூலப்பொருளும் என்கின்ற வேதியியல் பொருளும், நியோ ஆண்ட்ரோகிராஃபலாய்ட் என்கின்ற இன்னொரு வேதியியல் பொருளும் இதிலே இருக்கிறது. டி ஆக்சி ஆண்ட்ரோகிராஃபலைட் என்கின்ற ஒரு மூலிகை என்கின்ற ஒரு மூலப்பொருளும், இந்த வேதியியல் மூலக்கூறுகள் எல்லாம் ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி உடையவைகள், ஆன்டி பைரட்டிக் ப்ராப்பர்ட்டி உடையவைகள், ஆன்டி ஃபங்கிசைடல் ப்ராப்பர்ட்டி உடையவைகள். பூஞ்சை காளான்களை அகற்றுகிற, தொற்று அகற்றுகிற, வைரஸ் தொற்று அகற்றுகிற, காய்ச்சலை குறைக்கிற ஆற்றல் படைத்த மூலிகை என்று இந்த மூலிகை பற்றி அறிவியல் ஆய்வுகள் சான்றாக துணை நின்று பாராட்டுகின்றன. அதே போல நொச்சியை பற்றி ஆய்வு செய்து நேற்றைய தினத்தில் குறிப்பிட்டேன். நெகுண்டோசைட் என்கின்ற ஒரு வேதியியல் பொருளையும் விட்டக்சின் என்கின்ற ஒரு வேதியியல் பொருளை, இதற்கு வைட்டெக்ஸ் நெகுண்டு என்று இதற்கு தாவரியல் பெயர். இதில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட 2 மூலக்கூறுகள் இந்த கொரோனா நோய்க்கு ஒரு நல்ல மருந்தாக இருக்கும் என்று சீன தேச ஆய்வுகள் காட்டுகின்றன. அதுபோல தும்பையை பற்றி நேற்று குறிப்பிட்டேன். இந்த தும்பை சீறுகின்ற பாம்போடு சில விஷயங்கள் சென்னி வலி, இந்த கபதோஷங்களை எல்லாம் சென்னி வலியை எல்லாம் ஓட்டுகிற ஆற்றல் படைத்த இந்த தும்பையிலே இருந்து, லியூகஸ் ஆஸ்பரா என்கிற இந்த மூலிகையிலே இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வேதியியல் பொருள்கள் ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறது என்றெல்லாம் இன்றைக்கு சொல்லுகிறார்கள். சித்தர்கள் சொன்னது வெறும் கட்டு கதை அல்ல. அவர்கள் அவர்களுடைய அறிவியலில், ஆன்மீக அறிவியலில் அவர்கள் கண்டது இவைகள் எல்லாம் வைரஸாக இருந்தாலும், பாக்டீரியாவாக இருந்தாலும், எந்த பேத்தோஜனாக இருந்தாலும் அவைகளை அழிக்கிற, தடுக்கிற, அவைகளை அகற்றுகிற, அழிக்கிற என்று சொல்வதை விட அவைகளை நம் உடலில் வந்து தங்கி நோயை உருவாக்க முடியாமல் தடுக்கிற ஆற்றல் படைத்தவைகள். இவைகளையும் இந்த திரிகடுகோடு சேர்த்து இந்த இலைகளையும் நான் சொன்னதை போல ஒரு 10 இலைகள் சேர்த்து அதை காய்ச்சி எடுத்த கஷாயம் அல்லது தீநீர் இருக்கிறது, அந்த தீநீரை தொடர்ந்து பருகுவதனால் கிராமத்தில் இருக்கிற மக்கள், இந்த நிலவேம்பு குடிநீரும் கபசுர குடிநீரும் கிடைக்கவில்லை என்கின்ற மக்கள் நோய் தடுப்பாற்றலை
நோய் தகர்ப்பு ஆற்றலை இதிலிருந்து பெற முடியும். ஆகையினால் இந்த மூலிகைகளை பற்றி இன்றைக்கு நான் குறிப்பிட்டேன். அடுத்து மூக்குக்கு தொண்டைக்கு புகையாற்றல் என்ற ஒரு முறை தமிழ் மருத்துவத்தில் உண்டு. ஏனென்றால் ஒன்று சொல்லிக் கொண்டிருக்கிற போது சிலவற்றை காண்பிப்பது பொருத்தமாக இருக்கும். மிளகு இருக்கிறதே, இந்த மிளகை கொஞ்சம் நேரம் ஒரு 15 நிமிடம் அல்லது 20 நிமிட நேரம் தண்ணீரில் ஊற வைத்து தண்ணீர் ஊற வைத்தால் அதிலே ஊசியை ஈஸியாக சுலபமாக முளைக்க முடியும். இப்படி ஊசியை அந்த மிளகிலே நான் சொருகி இருக்கிறேன் பாருங்க. மிளகில் ஊசியை சொருகி இருக்கிறேன். வீட்டிலே ஊசி இருக்கும், வீட்டிலே மிளகு இருக்கும், எல்லா வீட்டிலும் மஞ்சள் இருக்கும். இப்பெல்லாம் என்ன சொல்வார்கள், நேசல் டிராப்ஸ் என்று வந்து விட்டது. மூக்கு அடைச்சிக்கிச்சுன்னா உடனே அந்த நேசல் டிராப்ஸை கொண்டிருப்பவர்கள் எல்லாம் இருக்கிறார். நாங்கள் எல்லாம் சிறார்களாக இருந்தபோது எங்கள் குடும்பத்தில் என்ன செய்வார்கள், கடுமையாக சளி பிடித்துக் கொண்டு மூக்கு அடைத்துக் கொண்டு இருக்கிறது என்றால் இதைத்தான் செய்ய சொல்வார்கள். இந்த மிளகு மஞ்சள் புகையை மூக்குக்குள் செலுத்துது. ஆச்சரியமா இருக்கும் பாருங்க, அவ்வளவு புகை வரும். இங்கே நான் விளக்கு வைத்திருக்கிறேன். இது ஏதோ ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்துக்காக வைத்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். உங்களுக்கு காண்பிப்பதற்காக இதை நான் வைத்திருக்கிறேன். இந்த மிளகை, ஊசியில் சொருகிய மிளகை மஞ்சளில் புரட்டி பாருங்க, இதில் மஞ்சள் ஒட்டி கொண்டது. இப்படி மஞ்சளில் புரட்டி இதை இந்த நல்ல விளக்கில் காட்டுங்கள். இது பற்றி கொண்டு எரிய துவங்கி நல்ல விளக்கு. இது எண்ணெயில், நல்ல எண்ணெயில் எரிகிற விளக்கு. இதை காமாட்சி அம்மன் விளக்கு என்றும் சாமி விளக்கு என்றும் சொல்லுவார்கள். நீங்கள் புகை வருகிற கேரசின் விளக்கில் ஏற்றி விடாதீர்கள். இப்படி இந்த விளக்கில் இதை காய்ச்சினால் இது எரிந்தவுடன் இதில் இருந்து கபகபம் என்று புகை வரும். பாருங்க எவ்வளவு புகை வருகிறது பாருங்க. இந்த புகையை மூக்கில் இழுத்தால், இழுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், வாயில் எடுத்தால் இது தொண்டைக்கு போவதையும் நாசிக்கு போவதையும் நீங்கள் சுவைத்து பார்க்க வேண்டும், அனுபவித்து பார்க்க வேண்டும். மூக்கிலே இருக்கிற அடைப்பு நொடியில் ஓடி போய்விடும். இன்றைக்கு அறிவியல் உலகம் சொல்லுகிறது, மஞ்சளில் குர்குமின் இருக்கிறது, நோய் தடுப்பாற்றல் பெற்றது. மிளகில் பைப்பரில் இருக்கிறது, பெப்பரில் இருக்கிறது, நோய் தடுப்பாற்றல் மிக்கது. மிளகையும் மஞ்சளையும் சேர்த்து எடுத்துக்கொண்டால் அது மிகப்பெரிய நோய் தடுப்பாற்றல் தரக்கூடிய வல்லமை பெற்ற உணவாக இருக்கும், உணவு மருந்தாக இருக்கும் என்று நாம் அறிகிறோம். இன்னொரு முறை வேண்டுமானால் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்கள். இது ஊசியிலே மிளகை சொல்லுகிறேன். இது தண்ணீரில் ஊறிய மிளகு. இதில் அப்படி சொருகிய உடனே மிளகு இதில் பறிந்து கொள்ளும். அப்படியே காய்ந்த மிளகுகளை சொருகினால் இதை சொருக முடியாது. அது மட்டுமல்ல, சொருகிற போது தவறி கையில் குத்திவிடும். அனுபவம் சொல்றேன். இதை அப்படியே மஞ்சளில் புரட்டுங்கள். இதை நல்ல விளக்கில், அந்த நல்ல விளக்கிலே காய்ச்சுங்கள். இது ஒன்றும் சிரமம் இல்லை, எல்லா வீட்டிலும் கிடைக்கிறது. இதை ஒரு காலையில் ஒரு வேளை அல்லது மாலையில் ஒரு வேளை இப்படி காய்ச்சுவதனாலே அந்த மூக்கிலே இருக்கிற சவ்வில், மியூக்கஸ் மெம்பரேனில் எந்த தொற்று ஒட்டி கொண்டிருந்தாலும் அவைகள் அத்து போய்விடும். அவைகளால் அங்கு வாழ முடியாது. தொண்டையில் காட்டுகிற போது தொண்டையில இருக்கிற அந்த கோடையிலே இருக்கிற கிருமிகள் எல்லாம் அங்கு வாழ முடியாமல் போய்விடும். இதை பாருங்க, இவ்வளவு புகை இதில் வரும் என்பதை நீங்கள் நம்ப முடியாது. இந்த புகை கருப்பாக இருக்காது, அந்த புகை வெள்ளையாக வரும். எப்படி கபகப என்று புகை வருகிறது பாருங்கள். அதுவரையில் இதை காய்ச்ச வேண்டும். இது அப்படியே முழுதும் எரித்து விட வேண்டும். பாருங்க, இந்த புகை வர துவங்கும் பாருங்க.
பாருங்க எப்படி புகை வருது பாருங்க. இப்படி இந்த மிளகு மஞ்சள் புகையை நாம் ஒரு மிகச்சிறந்த நோய் தடுப்பாற்றல் பொருளாக இந்த தருணத்தில் கையாளலாம். இன்னொன்று உங்களுக்கு வியப்பாக இருக்கும், அஸ்வகந்தி என்று ஒரு மூலிகை உண்டு. அதை அமுக்கரா என்று சொல்வார்கள். அமுக்கரா கிழங்கு என்றும் இதை குறிப்பிடுவார். இந்த கிழங்கு இப்படி இருக்கும் பாருங்க, இப்படி சிறிதாக பெரிதாக நறுக்கி இருப்பார்கள். இது விதானியா சாம்னிஃபரா என்று இதற்கு தாவர இயல் பெயர். அஸ்வகந்தி என்று இதை ஒரு பெயரிட்டு அழைப்பார்கள். அஸ்வம் என்றால் குதிரை, கந்தி என்றால் யானை. குதிரை யானை பலத்தை தருகிற ஒரு மூலிகை. அது அந்த சைனீஸ் ஜென்சிங்க்கு நிகரான ஒரு மூலிகை என்று, இந்தியன் ஜென்சிங் என்று இதை புகழ்ந்து பாராட்டுவார். இந்த மூலிகை இருக்கிறதே, இது நரம்பு மண்டலத்தில் செயல்படுகிற ஒரு அற்புதமான மூலிகை. இப்போ நாம் இந்த கொரோனா நோய் தொற்றிலே பல பேர் இறந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை நாம் கேட்கிற போது, தொலைக்காட்சியில் பார்க்கிற போது, நம் மனதில் நம்மை அறியாமல் ஒரு பயம் அப்பொழுது நம்மை பிடித்துக் கொள்ளுகிறது. குறிப்பாக வயது முதிர்ந்தவர்கள், ஏற்கனவே ஒரு கோமார்பிட் கண்டிஷன் இருக்கிற பல்வேறு பிடியில் உள்ளவர்கள், அவர்களுக்கெல்லாம் ஒரு அச்சுறுத்தல் உள்ளே வந்து புகுந்து கொள்ளும். That's called the fear of death. இந்த தனட்டோபோபியா என்று அதை குறிப்பிடுவார்கள். பயம். அப்படி ஒரு மனநடுக்கமும் பயமுமே நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை பெருமளவில் வீழ்த்திவிடும். இந்த மன பயத்தை ஆச்சரியமா இருக்கிறது. கையாண்டு பாருங்களேன். இப்ப நான் சொன்ன மிளகு மஞ்சள் புகை ஏற்றுவது எப்படின்னு, இந்த புகையை ஏற்றி பாருங்களேன். இப்ப நேற்று நான் காண்பித்தேன், நாசி தொண்டையை சுத்தம் செய்வதற்கு ஒரு கருவியை காண்பித்தேன், நேர்த்தி வெசல். இதை செய்து பார்த்திருப்பீர்கள், உங்களுக்கு பலன் தெரிந்திருக்கும். அதுபோல இதை செய்து பாருங்கள். செய்து பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் செய்து காண்பித்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்போ இதை என்ன பண்ண வேண்டும், இந்த அஸ்வகந்தி அல்லது இந்த நாட்டு அமுக்கராவை பிளந்து கொண்டு அதிலே இப்படி பாருங்க, எப்படி நெருக்கமாக காண்பிக்கிறார் பாருங்க. அது எப்படி சுத்த வேண்டும், இப்படி ஒரு துணியை அதிலே இப்படி சுத்த வேண்டும். இப்படி சுற்றி அதை இப்படி அதை முடி போட்டு, இதை நான் தயாராக செய்து வைத்துக் கொண்டு வந்து உங்களிடத்தில் காண்பித்திருக்கலாம். அது பயனில்லை. நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அது எப்படி செய்கிறேன் என்பதை செய்து காட்ட வேண்டும். அதற்காகத்தான் இதை இங்கு வந்து செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ இப்படி அமுக்கரா வேர் பிளந்து அதிலே துணியை சுற்றி இருக்க, இதை நல்ல நெய்யில், அந்த பாத்திரத்தில் நெய் வைத்திருக்கிறேன். அது உருகி இருந்த நெய் இப்பொழுது கெட்டியாக போய்விட்டது. அதை கொஞ்சம் காய்ச்சுகிறேன். அது கொஞ்சம் உருகிட்டு இருக்கு. இது உருகிவிட்டது. இந்த நெய்யிலே இதை கொஞ்சம் நனைத்துக் கொள்ளுங்கள். பாருங்க, நெய்யிலே நனைத்து கொள்ளுங்கள். இப்படி நெய்யில் நனைத்த அமுக்கரா கிழங்கு அதை விளக்கு தீயில் காட்டுங்கள். அது சிறிது நேரத்தில் தீ பற்றிக் கொள்ளும். மன அழுத்தம், மனக்குழப்பம், மன பயம் இவற்றை போக்குவதிலே ஒரு நிகரற்ற வெளி உபயோக மருந்து. ஆச்சரியமா இருக்கு. இதுவா டிப்ரெஷன்,
மனசுல இருக்கிற டிப்ரெஷன், மன அழுத்தம், மனக்குழப்பம், மன பிரமை, இவைகளுக்கெல்லாம் ஒரு வெளி உபயோகத்திலேயே சிறந்த மருந்தாக இருக்கிற ஒரு புகை. இதை அஸ்வகந்தி புகை ஏற்றல், முன்ன மிளகு மஞ்சள் புகை ஏற்றம் செய்தோம். இப்பொழுது அதே போல அஸ்வகந்தியை துணி சுற்றி நெய்யில் புரட்டி அதை இப்படி சூடு நெருப்பில் காட்டிய உடனே பாருங்க, இந்த நெய் இருப்பதனால அது அப்படி பற்றி கொண்டது. இதை இப்படி கொஞ்ச நேரம் எரிய விட்டு விட்டால் அந்த உள்ளே இருக்கிற அந்த அமுக்கரா கிழங்கு இருக்கிறதே அது நன்றாக தீ பற்றி கொள்ளும். இப்போது நெய்யோடு சேர்ந்து எரிகிறது. இப்பொழுது வருகிற புகையை பாருங்கள், அது கருப்பாக இருக்கிறது. ஆனால் இந்த அஸ்வகந்தியில இருந்து வருகிற புகை வெண்ணிறமாக இருக்கும். அந்த புகையை நாசியிலும் தொண்டையிலும் இழுக்கிற போது அது மிக சக்தி வாய்ந்த நோய் கிருமி அகற்றியாகவும் அதே நேரத்தில் நம்முடைய மன பயத்தை, தனட்டோபோபியா என்று சொல்லுகிற பயத்தை, fear of death, அந்த உணர்வை, அது அவசியம். இன்றைக்கு இருக்கிற மனக்குழப்பம், மன பயம், இதையெல்லாம் கூட போக்க மருந்து கண்டிருக்கிறார்களா? அதற்கு பல அகமருந்துகள் இருக்கின்றன. வல்லாரையும் பிரம்மியும் இருக்கிறது. புற மருந்துகளிலே இப்படிப்பட்ட எளிதிலே காட்டுகிற புகை உடனடியாக அதிலிருந்து ஒரு விடுதலையை தரும். இந்த பயம் அகல்கிற வரையில் இதை நீங்கள் கையாளலாம். இப்பொழுது பாருங்கள், பாருங்க எப்படி வருது புகழ். இது தொண்டையில் படுகிற போது இந்த புகைத்தன்மை எவ்வளவு காரமாக இருக்கிறது, இது நாகத்தன்மையை இது கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்தால், இயல்பாக இருக்கிற உடலுக்குள் தான் இந்த கிருமிகள் எல்லாம் வாழ முடியுமோ தவிர இப்படிப்பட்ட புகையில் அது வாழ முடியாது. ஆகையால் அது கரோனா என்று மட்டும் நாம் எண்ண வேண்டாம். கபம் சார்ந்த எந்த பிரிகளுக்கும், இப்பொழுது நாம் சொல்லுகிறோம் அல்லவா, இந்த வைரஸை பற்றி சொல்லுகிறப்ப இந்த நோயை COVID-19 என்று சொல்லுகிறோம். அந்த வைரஸை என்னவென்று குறிப்பிடுகிறோம்? இந்த கரோனா வைரஸை இந்த சார்ஸ் வகையை சார்ந்த வைரஸ் என்பதனாலே அதை சார்ஸ் CO2 என்ற பெயரிலே குறிப்பிடுகிறோம். அது சார்ஸ் முதலிலே வந்ததை அந்த COVID-1 என்று சொல்லும். இப்பொழுது இரண்டாவது வந்திருப்பதனாலே சார்ஸ் CO2 என்று குறிப்பிடுகிறோம், CoV2 என்று குறிப்பிடுகிறோம். இந்த சார்ஸ் கரோனா வைரஸ் இரண்டாவது வந்திருப்பதனாலே இந்த சார்ஸ் CoV2 கரோனா வைரஸ் 2 என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. அது எந்த வைரஸாக இருந்தாலும் நாம் தான் இப்படி வகைப்படுத்தி பிரித்து சொல்லுகிறோம் தவிர எந்த வைரஸாக இருந்தாலும் அவைகளை எல்லாம் தகர்க்கிற ஆற்றல் இவைகளுக்கு உண்டு. ஒரு வெளி உபயோகத்திலே இதை கையாளலாம். அதுபோல நாம் 2 புகையேற்றல் முறைகளை பார்த்தோம். இப்பொழுது கைகால்களை சுத்தமாக வைத்துக் கொள்வது இந்த நோய் தடுப்பாற்றலுக்கு, நோய் தவிர்ப்பதற்கு சிறந்த வழி என்று அறிவியல் உலகம் சொல்லுகிறது. நாமும் அதை ஒத்துக்கொள்ளுகிறோம், ஏற்றுக்கொள்ளுகிறோம். அதுதான் உண்மை. உண்மை எங்கிருந்தாலும் அதை எடுத்துக்கொள்வதால் தமிழ் சமூகத்தினுடைய சிந்தனை. இப்போ நாம ஹேண்ட் சானிடைசர், அதற்கென்று அந்த ஆல்கஹாலை பயன்படுத்தி அந்த ஐசோப்ரோபனால் அதிலே இருந்து தயாரிக்கப்படுகிற 70 விழுக்காடு அந்த ஆல்கஹால் இருக்குமானால் அது 99 விழுக்காடு நோய் கிருமிகளை வீழ்த்திவிடும் என்று அறிவியல் உலகம் கண்டிருக்கிறது. அதில் இருந்து தயாரிக்கப்படுகிற சானிடைசர்கள், ஹேண்ட் சானிடைசர், நான் வெளியில ஏதேனும் தொட்டு அதில் விரலில் தொட்டு இருக்குமானால்
அந்த தொற்றை கழுவுவதற்கு பயன்படுத்துகிற சானிடைசர் என்று நாம் கையாளுகிறோம். அப்படி நாம் ஒரு ஹெர்பல் சானிடைசர் நம்முடைய கிராமத்தில் இருக்கிற மக்கள் அவர்களுக்கு உதவுகிற தடுப்பாற்றல் உரைய ஒரு சானிடைசர் வேண்டும் என்றால் அதற்கு நாம் தண்ணீரிலே தயாரித்துக் கொள்ளலாம். நமக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். இந்த வைசூரி என்று சொல்லுகிற அம்மை கிருமி குட்டம் மாந்தம் கெடுவிடம் சுரங்கள் பொறுமிய வைசூரிகையில் புண்கள் ஒருமிக்க நிம்பத்திலை இருக்க நீடுலகில் நீங்காமல் கம்பத்தியக்கம் இல்லை நிம்பம் நிம்பத்திலை என்றால் வேப்பிலை. சொல்ல கையாண்டுக்கிறார். பூச்சி புழு என்றெல்லாம் கண்ணுக்கு தெரிகிற உயிரிகளை குறிப்பிட்டவர் கண்ணுக்கு தெரியாத உயிர்களும் நோயை உருவாக்குகிறது என்பதை உணர்ந்திருந்ததனால தான் கிருமி என்று சொல்ல கையாண்டார். கிருமி குட்டம் மாந்தம் கெடுவிடம் சுரங்கள் பொறுமிய வைசூரிகையின் புண்கள் ஒருமிக்க நிம்பத்திலை இருக்க நீண்டுலகில் நீங்காமல் கம்பத்தியக்கமில்லை காண். மனக்குழப்பங்களை அதிர்ச்சிகளையும் போக்குகிற ஆற்றல் இந்த வேம்பு கூடு. அப்போ இந்த வேப்பிலை என்ன பண்ணுவார்கள்? நாங்கள் எல்லாம் சிறுவர்களாக இருக்கிற போது இந்த அம்மை நோய் வந்து விட்டால் படுக்கை விரிப்பின் மீது வேப்பிலையை பரப்பி விடுவார்கள். இந்த தொற்று அடுத்தவர்களுக்கு போய்விடக் கூடாது என்பதற்காக வீட்டின் முகப்பிலே அந்த வேப்பிலையை சொருகி இருப்பார்கள். அப்ப அடுத்தவர்கள் பார்க்கிற போது தெரிந்து கொள்வார்கள் அந்த வீட்டிலே அம்மை இருக்கிறது. இந்த குவாரண்டைன் என்று இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமே, அந்த குவாரண்டைனை உலகுக்கு அறிமுகம் செய்த சொந்தம் தமிழ் சொந்தம். அதனால்தான் அவன் என்ன பண்ண, அந்த காலத்துல காப்பு கட்டுதல் என்று ஒரு முறையை வைத்தான். ஒரு ஊரில் விழா நடக்கிறது என்றால் அங்கே பல மக்கள் வந்து சேருவார்கள், பல நோய்கள் தொற்றிக்கொள்ளக்கூடும். ஆகையினாலே அதை தகர்க்க வேண்டும் என்பதற்காக அவன் என்ன செய்தான், காப்பு கட்டுதல் என்று ஒரு முறையை கையாண்டு அந்த நாளில இருந்து விழா முடிகிற வரை 15 நாட்கள், இன்றைக்கு 14 நாட்கள் குவாரண்டைன் என்று 2 முறை நீட்டித்திருக்கிறார்களே, அதை 15 நாட்கள் குவாரண்டைன், அதை காப்பு கட்டுதல் என்று சொல்லி அந்த ஊர் மக்கள் வெளியூர் போகக்கூடாது, வெளியூர் மக்கள் அந்த ஊருக்கு வரக்கூடாது என்று தடுத்து இந்த குவாரண்டைனை உலகுக்கு அறிமுகம் செய்த தமிழ் சொந்தம். அப்போ இதெல்லாம் தெரியாதவர்கள் அல்ல. அப்போ இந்த காப்பு கட்டுதலுக்கு என்ன பொருள் இருக்கிறது? தடுக்கிற ஆற்றல் இருக்கிறது, வராமல் செய்கிற ஆற்றல் இருக்கிறது. அப்படி வராமல் தடுக்கிற முறையாக சித்தர்கள் கண்டிருக்கிற முறையில் இன்றைக்கு நான் உங்களுக்கு குறிப்பிட்ட பல முறைகளை நீங்கள் கையாளலாம். இன்னொன்று முக்கியமாக சொல்ல வேண்டும், நோய் தடுப்பாற்றலை பெறுவதற்கு இருக்கிற பல சிறந்த வழிகளை நாம் ஒவ்வொன்றாக இன்றைக்கு இங்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாம் இந்த புகை ஏற்றுவதனால எப்படி நாசியில் இருக்கிற தொற்றை அகற்ற முடியும், தொண்டையில் இருக்கிற தொற்றை அகற்ற முடியும் என்பதை எல்லாம் பார்த்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நோய் தடுப்பதற்கு தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மஞ்சள் நீராடுதலை இந்த மண்ணில் நாம் உருவாக்கி இருக்கிறோம். மக்கள் பெருமளவில் குழுவுகிற போது அவர்கள் மீது தெளிப்பதற்கு கையாளப்படுகிற அந்த மஞ்சள் நீர் வேப்பிலையினாலே தெளிப்பார்கள். அப்ப வீட்டின் முகப்பிலே வேப்பிலையை சொருகி அந்த நோய் தொற்று வந்துவிடக் கூடாது என்பதற்காக மக்களுக்கு அதை அறிவித்து வராமல் தடுப்பதற்காக கையாண்டார்கள். வேப்பிலையை முகப்பிலே சொருகி வேப்பிலையை தண்ணீரில் போட்டு அந்த வேப்பிலை தண்ணீரை குளிப்பதற்கு கையாண்டார்கள். என்ன செய்வார்கள், ஒரு பெரிய செப்பு தவளையிலே, வாயகத்த செப்பு தவளையிலே தண்ணீரை எடுத்துக்கொண்டு அதில் மஞ்சள் தூளையும் வேப்பிலையும் பரப்பி அதை வெயிலிலே வைத்து விடுவார்கள். ஒரு மணி நேரம் வெயிலே இருந்த பின்னால் அதை எடுத்து குடிக்க பயன்படுத்துவார்கள். அந்த கிருமி தொற்று மற்றவர்களுக்கு போய்விடக் கூடாது என்பதற்காகவும், தான் கையாளுவதனால் தன் மேனியிலே இருக்கிற புண், அங்கே இருக்கிற வைரஸ் தொற்றுகளை எல்லாம் அதை அகற்றிவிடும் என்பதற்காகவும் அந்த அசாடினக்டா இண்டிகா என்கின்ற வேப்பிலையை கையாண்டார்கள். அதுபோல இந்த தருணத்தில் தண்ணீரில் போட்டு நாம் காய்ச்சுவதற்கு உப்பு, மஞ்சள், அதனோடு கற்பூரவள்ளி இலை, ஒரு 5-6 இலைகள் கற்பூரவள்ளி இலை, அதே போல சிறிது
இந்த தும்பையினுடைய இலை, கொஞ்சம் நொச்சியினுடைய இலை, நொச்சி இலை, தும்பை இலை, கற்பூரவள்ளி அல்லது ஓமவள்ளி இலை, அதனோடு வேப்பிலை, அதனோடு நான் முன்னும் குறிப்பிட்டேனே அந்த பவளமல்லி அல்லது பாரிஜாத இலை, இவைகளை சேர்த்து தண்ணீரில் கொதிக்க வைத்து அந்த கொதிக்க வைத்த நீரில் கை கால்களை முகத்தை அலம்புவதன் மூலமாக இந்த தொற்றை நாம் தடுத்து விட முடியும். ஒரு சக்தி வாய்ந்த ஹெர்பல் சானிடைசராக இது உதவும். இதிலே இருக்கிற மூலப்பொருட்களை பிரித்து எடுத்து வேதியியல் பொருளாக அதை அந்த ஐசோப்ரோபனாலோடு அல்லது ஆல்கஹாலோடு சேர்த்து அதை ஹேண்ட் சானிடைசராக நாளைக்கு நிச்சயமாக சந்தைப்படுத்துவார்கள். அது நடக்கத்தான் போகிறது. அதற்கு முன்னோடியாக இதை சொல்லுகிறேன். இதை தண்ணீரில் இட்டு காய்ச்சி அந்த காய்ச்சிய தண்ணீரில் முகம் கை கால்களை கழுவுவதன் மூலமாக நாம் நோய் தகர்ப்பாற்றலை பெறுகிற தன்மையை நம் உடலுக்குள் சேர்க்க முடியும். ஆனால் இன்றைக்கு பார்க்க வேண்டிய ஒரு செய்தி, நாம் ஏதோ கொரோனா தாக்குதல் வந்துவிட்டதனாலே அந்த SARS-CoV-2க்கு மருந்தில்லை என்று ஒரு அச்சுறுத்தல் உலகமெல்லாம் பரவி இருப்பதனாலே திடீரென்று இதை கையாளுவதற்காக நான் சொல்லவில்லை. இதை நாம் வாழ்வியலாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் கிடைப்பதை சேர்த்து என்ன, இந்த திரையிடும் சூரணத்தை செய்து வைத்துக் கொண்டால் அது 3 மாதம் கிடப்போவதில்லை. அதை 3 மாத காலத்திற்கு ஒரு முறை தயாரித்து வைத்துக் கொண்டு அதை நாம் உட்கொள்ளலாம். அதை தேனில் குழைத்து சாப்பிடலாம் அல்லது காய்ச்சி கஷாயம் செய்து அதனோடு கொஞ்சம் கருப்பட்டி சேர்த்து சுவையாக சாப்பிடலாம். இந்த தீநீரை திருகடுகு தீநீர் நாளைக்கு பார்க்க இருக்கிறோம். சுக்கு மல்லி தீநீர் எப்படி செய்வது என்பதை பார்க்க இருக்கிறோம். என்ன அளவிலே சேர்க்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள இருக்கிறோம். இவைகளெல்லாம் நோய் தகர்ப்பாற்றலையும் தடுப்பாற்றலையும் தர வல்லவைகள். ஆகையினாலே நாம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இருக்க வேண்டும். சித்தர்கள் சொல்லி இருக்கிற பல்வேறு மூலிகைகளை நம் வீட்டிலே இருக்கிற பல்வேறு உணவுக்கு கையாளப்படுகிற பொருட்களை எல்லாம் பயன்படுத்தி இந்த தருணத்தில் இந்த பயத்தை நீக்கி இந்த டனட்டோபோபியா என்கின்ற ஃபியர் ஆஃப் டெத்தை தூக்கி எறிந்து இந்த நோய் தொற்றை வராமல் தடுத்து ஆரோக்கியமாக வாழ்வதற்கு சித்தர்கள் காட்டி இருக்கிற வழியை உலகெங்கும் வாழ்கிற தமிழ் சமூகம் பின்பற்ற வேண்டும். ஆரோக்கியத்தை நம்முள் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். நம்மில் அசிடிட்டி நெருங்காமல் அல்கலினிட்டி நிலைக்க, அசிடிட்டியினால் நோய் வருகிறது என்றும் அல்கலினிட்டியினால் நோய் எதிர்பார்த்தல் கிடைக்கிறது என்றும் உலகம் நம்பி இன்றைக்கு அல்கலைன் வாட்டரை வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அல்கலினிட்டியை உடலுக்கு தருவதை உலகுக்கு முதலில் சொன்னவர்கள் சித்தர்கள். அதுதான் திரிபலா என்று சொல்லி நாளைக்கு நிகழ்ச்சியை தொடருவோம். நன்றி, வணக்கம்.